நடப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. 3ஆம் இடத்துல சனி குருவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சில பிரிவுகள் வருவதற்கு, மகர ராசிக்காரர்களுக்கு பிரிவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது குருவனுடைய திசையில் இருப்பவர்களுக்கு, உத்திராட திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு தசை வந்ததுன்னா, ஏன்னா 18-3-21 அது 22 வயசுலேருந்து குரு தசை வரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. குரு தசை இருப்பவர்களுக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்திற்கு போகிறார். இந்த 5ஆம் இடத்தில் இருக்க பொழுது குரு தசை நமக்கு நல்லதை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கும். 6ஆம் இடத்திற்கு செல்ல பின்பு சில செலவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. எஸ்பெஷலி குரு தசை இருப்பவர்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகிடும். இந்த குருனுடைய பேச்சுக்கு அப்புறமா இந்த சனி பயிற்சி, 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி அடுத்த விஸ்வாவசு வருடத்திலே கல்யாணம் முடிந்துவிடும். எப்படி சார் குரு கல்யாணம் முடிஞ்சிடும், அவர் தான் 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு? என்ன கரெக்டு. அதனால் நம்முடைய